ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஒரு பாத்திரத்தில் மஞ்சளும் பச்சை கற்பூரமும் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூவெல்லாம் தூவி விட்டு நம்ம வாசல் படி முன்னாடி வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம காட்டிலலாம் பயிர் நட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருந்தது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டது, அதுக்கப்புறம் செடிலாம் நட்டு வச்சது எல்லாமே கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால தண்ணி விடலான்னு சொல்லிட்டு தண்ணி கட்டியாச்சு. தண்ணி கட்டும் போது இன்றைக்கி நான் குரு பஞ்சகாவியம் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தான் டைமாக இதுக்கு விட்டுருக்குறேன். காய்கறி செடிக்கு கண்டிப்பாக இது இயற்கையான முறையில் வைக்கணுமேங்கிறதுக்காக தான் டைமாக நம்ம எந்த ஒரு மருந்துமே போடாமல் இயற்கையான முறையில் நம்ம காய்கறி தோட்டத்திலேருந்து நம்ம சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே குரு பஞ்சகாவியத்தை நம்ம வாங்கி இப்போ காட்டில் செடிங்களுக்காக உரமாக கொடுத்தாச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த தரம் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம வீட்டு அவரை செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் வச்சுருக்குது. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காய் வந்ததுங்க.